உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பிலே என்னுடைய சார்பிலே அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மனிதனுக்கு அவஸ்தை வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா கஷ்டம். அவஸ்தைன்னா கஷ்டம், அது எந்த கஷ்டமாக வேணாலும் இருக்கலாம். அப்போது நல்ல செழிப்பாக இருந்த மரம் ஒரு நேரத்தில் என்ன ஆகும்னா மொட்டை மரமாக ஆகிரும். அது ஏதோ ஒரு கால மாற்றத்தில் மரம் மொட்டையாக போகும். ஒன்று கோடை காலத்தில் இயற்கையாக மொட்டையாக போகிறது இருக்குது. இதே தண்ணி கிடைக்காமையோ அதுக்கு தேவையான அந்த இதுக்கு கிடைக்காம அதில் மொட்டையாக போகிறது இருக்குது. அப்போ இதெல்லாம் காரணம் என்னென்னா அதுவும் ஒரு ஆன்மா தான். மரமாக இருந்தாலும் அதுவும் ஒரு ஆன்மா தான், மனுஷனாக இருந்தாலும் ஆன்மா தான். எல்லாமே ஆன்மாக்கள் தான். அது நம்ம மனித சட்டையை வாங்கியிருக்கிற, அது மர உருவத்தை வாங்கியிருக்கு, அவ்வளவுதான். ஆனால் ஆன்மா தான். அப்போ அப்படி இருக்கிற போது நல்ல வாழ்க்கையில் செழிப்பாக சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் அந்த மொட்டை மரம் மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் மொட்டை மரமாக நிற்கும். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாகிட்டு அந்த குடும்பமாகிட்டு இப்படி நம்ம மொட்டை மரம் ஆகிட்டோமே அப்படின்னு நினச்சி நம்ம எப்படி இருந்த, எப்படி வாழ்ந்த, எப்படிலாம் இருந்த, யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சால் என்னென்னவெல்லாம் பண்ணணும், இப்படி நம்ம மொட்டை மரம் ஆகிட்டோமே, யாருக்கு நம்ம நல்லது கெட்டதே செய்யலையே, நல்லதை தானே நினச்சோம் அப்படின்னு நினச்சி அந்த மனம் என்ன யார் ஆறுதல் சொன்னாலும், யார் என்ன பண்ணுனாலும் அந்த மனம் ஆறுதல் அடையாது. மொட்டை மரம்னே அவங்க பேசுவாங்க. அப்போது இந்த மொட்டை மரம்னு நினச்சி நீங்கள் வேதனை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பாயில் கிடந்தவன் பாயிலேயே இல்லை, மாடியில் இருந்தவன் மாடியிலேயே இல்லை. அது மாதிரி தான் நீங்களும் நல்ல வசதி வாய்ப்புகளோட எல்லா செல்வாக்குலையும் எல்லா சிறப்புகளோடையும் வாழ்ந்த நீங்கள் மொட்டை மரம் ஆகிட்டீங்களா? ஆனால் இந்த மொட்டை மரம் என்னென்னா மரம் இருக்குது இல்லையா, அதனால் இது என்ன பண்ணுமுன்னா வசந்த காலம் வர வரைக்கும் காத்திருக்கணும். அந்த நல்லா இருந்த காலத்தை நினச்சிக்கிட்டே இப்போ வாழ்கிற வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது. அதை நினச்சே இதில் நம்ம வீணாக போயிடக்கூடாது. அப்போ அது கிடச்சது வாழ்க்கையில் நல்லா இருந்தா, இப்போ இது கிடச்சிருக்குது, இதையும் அனுபவித்து பார்க்கலாமேங்கிற ஒரு மனநிலைக்கு ஒவ்வொரு மனுஷனும் வரணும். நல்லா இருக்கிற போது சந்தோஷப்பட்டோமா, இது வரும்போது இதுவும் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இது அனுபவத்துக்காக வந்திருக்குது, ஏதோ காரணத்துக்காக வந்திருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு அவஸ்தையே அல்ல. அப்போது அந்த வசந்த காலம் வரும். வசந்த காலம் கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த வசந்த காலம் வரும்போது மறுபடியும் இது தளவு எடுக்கும், கொழுந்து விடும், இந்த மரம் காய்க்கும். இதை முன்னே இருந்ததை விட இன்னும் சிறப்பாக காய்க்கும். ஆனால் அது அப்படி காய்க்கணும் இது பண்ணணுன்னா இந்த வேதனையிலிருந்து நீங்கள் வெளியே இதை கண்டுக்காமல், இது இறைவன் இது நம்ம செஞ்ச கர்மா, இறைவன் கொடுக்கல. இறைவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இறைவன் உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கறதில்ல, நஷ்டத்தையும் கொடுக்கறதில்ல, இன்பத்தையும் கொடுக்கறதில்ல, துன்பத்தையும் கொடுக்கறதில்ல. எல்லாமே இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளே, மனிதனே காரணம். அவனுடைய வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி இவன் தான் அடுத்த பிறப்பில் நான் என்ன பண்ணணுங்கிறது முதல்லையே முன்னைய இருக்கிற பிறவிலேயே இந்த இதெல்லாம் முடிவு பண்ணி வந்துடுறான். இதுக்கு இறைவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இறைவன்கிறவன் அவன் அப்பாற்பட்டவன். நம்மளெல்லாம் கிட்டவே அது என்னன்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்ம போகிற பாதை கரெக்டாக இருந்தது அப்படின்னா அவன் வருவான், நமக்கு அந்த உணர்வு நிலையை தருவான். அப்போ இன்னும் அந்த வசந்த காலம் வரும்போது உங்களுக்கு இந்த இதில் கிடைச்ச இந்த அனுபவம் என்ன ஆகும்னா, இந்த மொட்டை மரமாக இருந்தபோது இருந்த அனுபவம் பூரா அந்த வசந்த காலத்தில் நினச்சி நல்லது செய்ய தோணுமே தவிர கெட்டதுக்கு ஒருபோதும் போகாது.
அப்போ முன்னாடி அந்த கெட்டதுக்கு நம்ம வந்து அறியாமையில் செஞ்சதுனால தான் இது மொட்டை மரமாச்சு. புரியுதுங்களா? அதுக்காக கொடுக்கறது தானே இதை தவிர, பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடம் தாட்டி விட்டதுன்னா அது நல்லா நல்ல அறிவை பெறணும், இந்த சமுதாயத்தில் ஒழுக்கத்தோடு வாழணும்னு தானே பள்ளிக்கூடம் தாட்டி விடுறான். அப்போ அந்த பள்ளிக்கூடத்து போய் படிக்கிற போது வரக்கூடிய அவஸ்தையெல்லாம் வந்து பெரிய அவஸ்தைன்னு நீ நினச்சிங்கன்னா எப்படி அந்த புள்ள படிக்கும்? மனித வாழ்க்கையிலேயும் அதுதான். நமக்கு வந்து இந்த ஆன்மாவுக்கு இந்த இயற்கை இப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அதை வந்து அந்த அனுபவத்தை நம்ம அனுபவமாக பார்க்கணுமே தவிர, அந்த அனுபவத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை அனுபவித்து எதிர்காலத்தில் வரக்கூடிய வசந்த காலத்தை அது சிறப்பான முறையில் நம்ம அந்த வசந்த காலத்தை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய இது கஷ்டங்கள், அந்த அவஸ்தைகள் தானே தவிர, இது வந்து யாரையும் வந்து கெடுத்துடணும் மற்றது பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்பவுமே வசந்த காலம்தான் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.